அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க வைக்கக்கூடிய, நீங்கள் எங்கே அழைத்தாலும் அவர்கள் உங்கள் பின்னால் வர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய எந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பல வசிய முறைகளை கையாண்டு பலன் கிடைக்காத நபர்கள் பல பேருக்கு கிடைச்சிருக்கும், ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்காது. அந்த மாதிரியான நபர்கள் தொடர்ந்து இன்னல்களுக்கு ஆளாங்கிட்டு இருப்பாங்க. அவங்க பக்கம் நியாயம் இருக்கும், ஆனால் அவர்கள் செய்யும் வசிமுறைகள் அவர்களுக்கு கை கொடுக்காது. அப்படிப்பட்ட நபர்கள் கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்துட்டு இருக்காங்கனாக்கா நான் வரைஞ்சி காமிக்க போகிறேன். இந்த எந்திரத்தை வரைஞ்சி நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். நிச்சயமாக எல்லாமே தலைகீழாக மாறி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை, ஒரு பாதையை ஏற்படுத்தி தரும் இந்த வசிய முறை. பெண்களும் பண்ணலாம், ஆண்களும் பண்ணலாம். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு. கணவர் சரியில்லை, தவறான வழியில் போகிறார் அப்படின்னு இருந்தாலோ, அல்லது மனைவி அடிக்கடி சண்டை போடுறாங்க, பிரச்சனைகள் வருது அப்படின்னா இந்த வசிய முறையை கையாளலாம். எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. லவர்ஸ்குள்ளே அடிக்கடி பிரச்சனைகள் வருது, அவர்களுடைய காதல் திருமணத்தில் முடியுமா என்கிற சந்தேகமும் எழுந்துவிடும் பாதிக்கப்பட்ட நபருக்கு. அப்படி பாதிக்கப்பட்ட நபர் காதலனோ காதலியோ பண்ணலாம். ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க தன்னுடைய லவ்வை அப்ரோச் பண்ணால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, கத்துறாங்க, திட்டுறாங்க, கோவப்படுறாங்கனாக்கா பண்ணலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். இது காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள். 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பண்ணலாம். கிழக்கு மேற்கு வடக்கு திசை நோக்கி தனிமையில் உட்காந்து ரகசியமாக பண்ணணும். மற்றவங்க பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க, பலன் தராது. எல்லாம் 30 வினாடிகள், அதிகபட்சம் 1 நிமிடம் தான் ஆகும். இதற்காக உங்களுக்கு நேர விரயமோ செலவோ ஏற்பட போகிறது கிடையாது. இதை பண்ணி முடிச்சப்பறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதிலே இருக்கணும். கவனத்தை செதற விடாதீங்க. எந்த நோக்கத்திற்காக பண்ணுறீங்களோ அந்த நோக்கத்தை நினச்சிக்கிட்டே 1 நிமிடம் உங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக பலன் கிடைக்கும். எந்திரம் வரையும்போது கரெக்ஷன் ஆயிடுச்சுனாக்கா வேறு பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க. அதே எந்திரத்தில் கண்டினியூ பண்ணாதீங்க. பாதியில் எந்திரிக்கிறது, ஃபோன் பேசுறது, வேறு ஏதோ யோசனையில் எந்திரங்களை வரைகிறது, இதெல்லாம் பலனே தராது. ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதில் மொத்தம் 16 கட்டங்கள் வர மாதிரி கோடுகள் போடணும். பொறுமையாக வரைங்க, அவசரப்படாதீங்க. கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு 786 இங்கே போடுங்க. நான் எப்படி ஃபில் பண்ணுறோம் அதே மாதிரி பண்ணுங்கள். இதற்கு வரைமுறை இருக்குது. 8031 8032 8033 8034 8035 8036 8037 8038 இங்கே 8039 8040 804 8042 8043 8044 இங்கே 8045 இங்கே 8046. உங்கள் பேர் இங்கே போடுங்க. நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க.
விரும்பும் நபரின் பெயர் இங்கே போடுங்க. அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க. பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. போட்டு முடிச்சப்போ இதை மடிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மடிச்சுக்கோங்க. நீங்கள் மடித்து டேப் போட்டு சுற்றலாம், அல்லது நூல் போட்டு கூட நீங்கள் சுற்றிக்கலாம். டேப் 2 இடத்துல போட்டால் போட்டுக்கிட்டு இது உங்கள் கூட ஒரு வாரம் வச்சுக்கோங்க. அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட்டு பக்காவாக கிடச்சிடும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. சப்போஸ் நான் ஒரு வாரம் வச்சுருந்தும் எனக்கு எந்த தீர்வும் கிடைக்கல, நிலைமை அப்படியே தான் இருக்குது அப்படின்னாக்கா, இதை கொண்டு போய் ஒரு பாரமான பொருள் பெரிய கல் கீழே வச்சுருங்க. வச்ச அப்புறம் இது கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நிச்சயமாக இதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.